பொன்முடி வழக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனை கொடுத்தார். ஆனால் அவருக்கு இது கால அவகாசம் கொடுத்தார். தண்டனை கொடுத்த கையோடு பேசாமல் இருந்திருந்தாலும் இவங்க அதுக்கு போய் ஸ்டே வாங்குறது கஷ்டமாக இருக்கும். 1 மாத கால அவகாசம் அப்படி கொடுத்ததுனால அவங்க இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 50 கோடிக்கு மேலே செலவு பண்ணி 10 மூத்த வழக்கறிஞர்கள், இங்கிலீஷில் சீனியர் கவுன்சில், இவங்கெல்லாம் ஒரு சீனியர் கவுன்சில் ஆகிறதே எவ்வளோ கஷ்டங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லா வழக்கறிஞர்களும் சீனியர் கவுன்சில் ஆகிட முடியாது. அனுபவம் இருக்கணும், நேர்மையாக அவங்க வாதாடவங்களாக இருக்கணும், அவங்க கேரக்டர்லாம் பார்ப்பாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சீனியர் கவுன்சில்னு கொடுப்பாங்க. ஜட்ஜுக்கு அடுத்தது அவங்க யூனிஃபார்மே வேறு மாதிரி இருக்கும். சாதாரண வக்கீல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்காது, பின்பக்கம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்தால் மற்றவங்க எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க, அவ்வளோ மரியாதை. நாளாக அதெல்லாம் மாறி இப்போ ஜட்ஜுங்க 2 பேர் தெரிஞ்சால் சீனியர் கவுன்சில் ஆகிடலாம் அப்படிங்கிற நிலைமை எல்லாரும் அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க, ஜட்ஜுங்களோட ஆதரவு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ சீனியர் கவுன்சில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் அது மாதிரி தகுதி இல்லாதவர்கள் எல்லாம், தகுதி உள்ளவர்கள் சீனியர் கவுன்சிலாக இருந்தால் 100 கோடி கொடுத்தாலும் தப்பான வழக்குக்கு போக மாட்டாங்க. ஆனால் பொன்முடி இதில் 10 வக்கீலுங்க சேர்ந்து 50 கோடியை வாங்கி கூறு போட்டுக்கிட்டு ஜட்ஜு ரூமில் போய் 50 பேர் 10 பேர் நின்ன உடனே பெரிய பெரிய ஆளுங்க நிற்கிறாங்களேன்னு ஸ்டே கொடுத்துட்டார். சரண்டர் ஆகிறதுக்கு ஸ்டே கொடுத்துட்டார் ஜட்ஜு ரூம்லேயே. சட்டம்ல இப்படி ஒரு இது இருக்குது பாருங்கள். அதனால் தப்பிச்சார். அதுக்கப்புறம் இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் தண்டனைக்கு ஸ்டே கொடுத்தா அவர் ஜெயிலுக்கே போகாமல் தப்பிச்சிடலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் லஞ்ச வழக்குகளில் மிக கடுமையாக இருக்காங்க. அவங்க சொன்ன சில விஷயங்கள், செந்தில் பாலாஜி இதில் பணம் வாங்கிட்டு வேலைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அதில் சமாதானம் பண்ணிக்கிட்டாங்கங்கிறதையே ஏற்றுக்கல உச்ச நீதிமன்றம். லஞ்சத்தை ஒழிக்கணும், சமாதானம் கிடையாது, வழக்க போடுங்கன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம். மற்ற வழக்குகள்லாம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கொடுத்தால் அதுக்கு ஸ்டேயை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். இந்த வழக்கில் மட்டும் பொன்முடிக்கு ஆதரவாக ஸ்டே கொடுப்பாங்களா? கொடுத்தா அது சட்டத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகிவிடும். அதனால் முதல்ல 18ஆம் தேதி போட்டிருந்தாங்க, மார்ச் 18. இப்போ அதை முன்னாலேயே கொண்டு மார்ச் 11ஆம் தேதி, அதாவது வருகிற திங்கட்கிழமை மீண்டும் வருகிறது. திங்கட்கிழமை தீட்டிடுவாங்க உச்ச நீதிமன்றம், ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீதித்துறை மேலே. 11ஆம் தேதி இவருக்கு லாடம் கட்டி விடுவார்கள் அப்படிங்கிற அது உறுதியாயிடுச்சு. மேலும் அவர் எம்எல்ஏவாக இருந்தார்ல, திருக்கோயிலூர் ஏதோ ஒரு தொகுதி, அந்த எம்எல்ஏவாக இருந்த அந்த தொகுதி காலியாக இருந்ததுன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு சட்டசபை செயலகத்திலிருந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் கயிறு நெருங்கி கொண்டிருக்கிறது பொன்முடிக்கு. திங்கட்கிழமை கூடுமானவரை, திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை நம்முடைய சேனலில் அவர் நடனமாடிக்கொண்டே இருந்த காட்சியுடன் அவர் ஜெயிலுக்கு செல்லும் காட்சியவும் கூடிய விரைவில் உங்கள் அனைவருக்கும் ஒளிபரப்புவோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன். பாண்டிச்சேரியில் 9 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பந்த் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில். மிக கொடூரமான விஷயம் இது. கடுமையான சட்டங்கள் இருக்கணும், உடனடியாக அவனை தண்டிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உடனடியாக தண்டனை கொடுப்பதற்கு இந்திய ஜனநாயகத்தில் வழி இல்லையே. இந்திய ஜனநாயகத்தில் என்ன சொல்கிறாங்க, இது கோர்ட்டில் வச்சு ஆதாரத்தை நிரூபித்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்திய நாட்டு சட்டம், ஒரு ஜனநாயக நாட்டு சட்டமெல்லாம் மோசமாக இருக்க. இதை மகளிர் கோர்ட்டில் தான் வைப்பாங்க. மகளிர் கோர்ட்டில் இதை விசாரித்து தண்டனை கொடுப்பதற்கே 1 வருஷம் ஆகுமே. இந்த 1 வருஷம் ஆகுதுன்னா தடை அறிவியல் துறையிலேருந்து ரிப்போர்ட் வரணும்னு 1 வருஷம் போலீஸோ காத்துக்கிட்டு இருப்பாங்களே. தடை அறிவியல் துறையிலேருந்து உடனே ஒரு ரிப்போர்ட் வரணும், அறிக்கை வரணும்னா தடை அறிவியல் துறையில் ஆட்கள் இல்லையே. ஓய்வு பெற்று பணியிடங்கள்லாம் காலியாக இருக்க. அதை அரசாங்கம் முதல்ல போய் நிரப்புங்க. 1 வாரத்தில் தடை அறிவியல் துறையிலேருந்து நீங்கள் ரிப்போர்ட்டை வாங்குங்க. 6 மாதத்தில் இவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா பாலியல் பலாத்காரத்தில் இப்போ என்ன வந்துருச்சுன்னா, அந்த செக்ஷன் படி
பாலியல் பலாத்கார செக்ஷன் படி தூக்கு தண்டனை வரை கூட முதல்லாம் 10 வருஷம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனையும் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைகள் சிறார்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் நடக்கிறது நிர்பயா கேஸுக்கு அப்புறம் தூக்கு தண்டனைன்னு மாற்றிட்டாங்க. அதனால் உடனடியாக தூக்கு தண்டனை கொடுத்தாலுமே ஒரு 6 மாதத்துலையாச்சும் 1 வருஷத்தில் கொடுக்கலாம். அப்போ தான் அதுதான் சட்டம், வேறு வழி இல்லை. ஆனால் பத்து நடத்துகிறாங்க சீக்கிரம் அவனை தூக்கில் போடணும்னு. 6 மாதமும் 1 வருஷத்தில் இவனுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டா மகளிர் இதில் அங்கேருந்து ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. உயர் நீதிமன்றத்தில் 2 வருஷம் ஆகும். அது முடிஞ்ச உடனே அதிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கேருந்து 2-3 வருஷம் ஆகும். சுப்ரீம் கோர்ட்டில் எதிராக தீர்ப்பு வந்தோடனே ஜனாதிபதிக்கு கருணை மனு போடுவாங்க. அங்கேருந்து ஒரு 2-3 வருஷம் ஆகும். கருணை மனுவில் அவரை தண்டிக்கணும்னு சொல்லிட்டாலும் க்யூரேட்டிவ் பெட்டிஷன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அதை 1 வருஷம் எடுப்பாங்க. ஆக நம்முடைய நாட்டின் சட்டமுறையை மாற்றினால்தான் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபடுபவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும். மக்கள் பந்து பண்ணுறாங்க, கரெக்டு தான். ஆனால் சட்டம் இப்படி இருக்க, அதனால் சட்டத்தை மாற்ற வேணும். விரைவான தண்டனை கிடைக்கிற அளவுக்கு நிறைய அப்பீல் இதெல்லாம் இல்லாத அளவுக்கு சட்டத்தை மாற்ற வேண்டும். அப்போது தான் இது மாதிரி கடுமையான குற்றவாளிகளுக்கு தண்டனை உடனே கிடைக்கும்.